ஒரே ஒரு வாட்டி இவனை வீட்ல செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறம் கடையில இருந்து நீங்க ஜாம் வாங்கவே மாட்டீங்க. உங்க வீட்டு குட்டீஸ் கடையில வாங்கின ஜாம்னு நினைப்பாங்க. அண்ட் சாப்பிடுற அடல்ட்ஸ் இந்த ரெசிபி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு டெஃபினட்டா கேட்பாங்க. சோ இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல ஏபிசி ஜாம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஆப்பிள், கேரட், பீட்ரூட், தண்ணி எல்லாரும் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இவங்க கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஹேண்ட் பிளெண்டர் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இவனை ஃபைன் பியூரே ஆர் ஒன்னு ரெண்டா கூட டிர் பண்ணிக்கலாம் இஃப் யூ லைக் சங்கி. இப்போ இவனை அதே குக்கருக்கு மாத்திட்டு இவன் கூட சக்கரை, லெமன் ஜூஸ் 12 to 17 நிமிட்ஸ் இவனை நல்லா கொதிக்க வைக்க போறோம். லோ ஃபிளேம்ல பயங்கரமா தெரிப்பான். சோ பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் இந்த கேப்ல நம்ம கிளாஸ் ஜார்ஸை ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டெரிலைஸ் பண்றதுன்றத நாளைக்கு ஒரு வீடியோவா வேணும்னா போஸ்ட் பண்றேன். அரௌண்ட் 15 நிமிட்ஸ் மார்க்ல ஃப்ரீசர்ல இருந்து ஒரு தட்டியோ பிளேட்டையோ எடுத்துட்டு அவன் மேல ஒரு சின்ன துளி வச்சு அவனை உங்களால குட்டி சாஃப்ட் பால் மாதிரி உருட்ட முடிஞ்சதுன்னா தலைவன் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, the Tubu Boy from Kirti.